ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரோட்டு கடை பட்டாணி சுண்டை எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு நம்ம பட்டாணியை ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் தக்காளி, வெங்காயம், 2 தக்காளி, 1 வெங்காயம், 2 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, தோல் எடுத்தாலும் சரி, தோலோடு போட்டாலும் சரி, அரைச்சி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. காரத்துக்காண்டி குழந்தை சாப்பிட்றனால எதுவும் சேர்க்கலைங்க. இங்கே பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால், காரம் விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தால் பச்சை மிளகா 2 ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நல்லா போட்டு பச்சை வடை போகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வதக்கி எடுத்துகிட்டு நான் அதில் என்ன செஞ்சேன்னா, கொஞ்சம் சிக்கன் மசாலா, அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் கொஞ்சம், அப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி தூள் ஆட் பண்ணுங்க. இதுவே நீங்கள் இது இல்லாமல் வீட்டில் குழம்பு சிக்கன் மசாலா இல்லாட்டி குழம்பு மட்டன் மசாலா இருந்தால் அது கூட 2 மட்டும் போட்டு கூட செய்யலாங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் இருக்கிறத வச்சு ஆட் பண்ணி செஞ்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த பட்டாணி வேக வச்சு பார்த்திங்களா, அந்த தண்ணியே ஊற்றி கொஞ்சம் அந்த மசாலாவெலாம் போட்டோம்ல, அந்த ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுலாங்க. அப்புறம் நம்ம பட்டாணியை நல்லா மசித்து அதில் கொட்டி அதையும் கொஞ்சம் நல்லா வேக விட்டு வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, தனியாக நான் கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்கி வச்சுருங்களா, அதை போட்டு நல்லா கொஞ்சம் வற்றின பிறகு இறக்கி வச்சு பரிமாறலாங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சின்ன சின்னதாக கொஞ்சம் வெங்காயமும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சு நறுக்கி வச்சுருந்தேன். அதை கிண்ணத்தில் போட்டு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நம்ம சாப்பிட கொடுத்துடலாங்க. ரெடி ஆகிடுச்சு. நான் எங்கள் அப்பாவுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் செஞ்சு கொடுத்தேன். 2 பேருமே டேஸ்ட்டு பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. காரம் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா நான் ரொம்பவும் சிக்கன் மசாலா மட்டன் மசாலான்னு எதுவும் செய்யலை. கொஞ்சம் சாம்பார் தூள், சில்லி பவுடர், சிக்கன் மசாலா மட்டும் தான் சேர்த்தேன். நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்றீங்களா, மட்டன் மசாலாலாம் போடுங்க, இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நல்லா இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்